நினைத்ததை செய்ய முடியாதவர்கள் சோம்பேறிகள் ஆகிடுவாங்க. சோம்பேறித்தனங்கிறது என்ன தெரியுமா? நினச்சதை செய்ய முடியாது, அவங்களுக்கு தன்னம்பிக்கை இருக்காது. தன்னம்பிக்கை இழந்தவர்கள் சோம்பேறியாக இருப்பாங்க. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, பொதுவாக ஆண்கள் சோம்பேறியாக இருக்கிறாங்க அப்படின்னா பெண்கள் பின்னாடியே போகிறது. அப்புறம் பெண்கள் பின்னாடியே இவங்க போக மாட்டாங்க, ஆனால் இவங்க கண்ணு போகும். அதாவது பெண்கள் பின்னாடியே நடக்கிறவங்க இருக்காங்க, போயிட்டே இருக்கிறவங்க இருக்காங்க. இது ஒரு கேட்டகரி. அது இன்னொரு கேட்டகரி, பெண்கள் பின்னாடி போக மாட்டாங்க, ஆனால் அவங்க கண்கள் போகும். பெண்கள் எங்கே போனாலும் அவங்க பின்னாடி போகும் அந்த கண்கள். பெண்கள் எங்கே இருக்குன்னு தேடிக்கிட்டே இருக்கும். பெண்களை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க, பெண்களை தேடிக்கிட்டே இருப்பாங்க அந்த கண்கள். இப்படிப்பட்ட ஆண்களால் நினச்சதை செய்ய முடியாது. மன உறுதி இல்லாதவர்களாக இருப்பார்கள், பலவீனமாக இருப்பார்கள். இவங்களுக்கு மன உறுதி என்பதே இருக்காது, தன்னம்பிக்கை இருக்காது, இவங்க சோம்பேறி ஆகிடுவாங்க. அதனால் பெண்கள் பின்னாடியே போகிறது, பெண்கள் எங்கே போனாலும் அதாவது இவங்க போகலைன்னா கூட இவங்க கண்ணு போய்கிட்டே இருக்கும். பெண்களே இல்லைனாலும் பெண்களை பற்றியே யோசிச்சுட்டு இருப்பாங்க. இவங்களால் மன உறுதியோட எந்த வேலையும் செய்ய முடியும். இவங்களுக்கு தன்னம்பிக்கை குறைவாக இருக்கும், சோம்பேறியாகவும் இருப்பாங்க. அதனால் பெண்கள் விஷயத்தில் நீ பெண்களை பார்க்கவே பார்க்காத, பார்க்கக்கூடாது. அதாவது பெண்களை பார்க்கணுங்கிற அந்த திட்டமே உங்கள்கிட்ட இருக்கக்கூடாது. பார்க்கக்கூடாதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. பார்க்கணுங்கிற அந்த திட்டமே உங்கள்கிட்ட இருக்கக்கூடாது. பெண்களை மறந்துடு. அதுக்காக பெண்கள் வந்தால் நீ முகத்தை திருப்பிக்கணும், அதையும் நீ பண்ணாத. பெண்களை பார்க்கணும் அப்படிங்கிற அந்த திட்டமே வச்சுக்காத. ஆனால் அதுக்காக பெண்களை பார்க்கவே கூடாதுங்கிற அந்த திட்டமும் உனக்கு தேவையில்லை. சும்மா இரு. பெண்களை பார்க்கணுங்கிற அந்த திட்டம் இல்லாமல், பெண்களை பார்க்கவே கூடாது அப்படிங்கிற அந்த திட்டமும் இல்லாமல் உன் வேலையை நீ பாரு, உன்னுடைய வாழ்க்கையை நீ பாரு, உன் வேலையை நீ பார்த்துக்கிட்டே இரு. அப்போது இதுதான் நம்ம வாழ்க்கையை நாம் பார்க்குறது. இப்போ நீ பெண்களை பார்க்குறன்னா, பெண்கள்ங்கிறது யார்? இன்னொருத்தர் தான். மற்றவங்கள பார்த்துக்கிட்டு இருக்கேன்னு அர்த்தம். ஒன்றை பார்க்காம இன்னொருத்தரையே வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கேன்னு அர்த்தம். இன்னொருத்தரையே நீ வேடிக்கை பார்த்துட்ருக்க. ஒன்றையே நீ முதல்ல பாரு, இன்னொருத்தரை வேடிக்கை பார்க்காத. இதுதான் அப்போது ஆட்டோமேட்டிக்காகவே மனசு உறுதி அடைஞ்சிரும். பெண்களை முதல்ல மறந்துடு. பெண்கள் பின்னாடியே போகிறது, பெண்களை தேடுவது, பெண்கள் எங்கே போனாலும் அவங்க பின்னாடியே அந்த கண்கள் தேடிக்கிட்டே போயிட்டே இருக்கும். இப்போ மொபைல் ஃபோன் வந்துருச்சா, மொபைல் ஃபோன்லேயும் பெண்களே தேடுவாங்க. ஆபாச படம் பார்க்குறவங்க பெண்களே பார்க்குறாங்க. மொபைல் ஃபோனில் பெண்களை தேடுறாங்க. நிஜ வாழ்க்கையிலையும் பெண்களை தேடுவாங்க. சரி, மொபைல் ஃபோன் தானே பார்த்துட்ருக்கோம், அங்கேயும் பார்த்தா பெண்களை தேடிட்டு இருப்பாங்க. எங்கே ஆபாசம் இருக்குது, எங்கே ஆபாச காட்சிகள் இருக்குது, அதை தேடிக்கிட்டே இருப்பாங்க. இதுதான் சோம்பேறித்தனத்துக்கு காரணம். இவங்களால மன உறுதியோடு இருக்க முடியாது, நினச்சதை செய்யவே முடியாது. இவங்களுக்கு தூக்கம்தான் பெருசாக தெரியும், ஒரு உழைப்பு என்பது பெருசாக தெரியாது. இவங்களால் உழைக்கவே முடியாது. இவங்களால் முடிஞ்சது தூங்குவது தான். தூங்குவதில் தான் இவர்கள் தன்னம்பிக்கை மிகுந்தவர்களாக இருப்பார்கள். யார்? இந்த சோம்பேறிகள் இருக்காங்க பாருங்கள், இந்த மாதிரி பெண்களை பற்றியே யோசிக்கிறவங்க. பெண்கள் பின்னாடியே போயிட்டுருப்பாங்க. அல்லது அப்படி போகலப்பா இல்லைனாலும் இவங்க கண் அங்கே போயிட்டே இருக்கும். பெண்களே இல்லைன்னா இவங்க சிந்தனை பெண்களை தேடிக்கொண்டு இருக்கும். அப்புறம் மொபைல் ஃபோன் பார்த்தாலும் அங்கே ஆபாச படத்தை பார்த்துட்ருப்பாங்க. எங்கே பெண்கள் அந்த ஆபாச படத்தை பார்த்து அங்கேயும் பெண்களை தான் தேடுவாங்க. இப்படிப்பட்ட ஆண்கள் மன உறுதியற்றவர்களாக இருப்பார். நினைத்ததை செஞ்சுக்கிட மாட்டாங்க. தன்னம்பிக்கை குறைந்தவர்களாக ஒரு சோம்பேறிகளாக இருப்பார்கள். அதனால் சோம்பேறித்தனத்தை வெல்லணுன்னா பெண்களை தேடுகிற அந்த வழக்கத்தை நிறுத்தணும். முதல்ல ஒழுக்கம் இருக்கணும். இந்த ஆபாச படத்தெல்லாம் பார்க்கக்கூடாது. சுய இன்பம் செய்யவே கூடாது. சுய இன்பம் செய்கிற ஆண்கள் எப்பவும் பெண்களை தேடிக்கிட்டே இருக்கும். கண்கள் பலவீனமாக இருப்பாங்க. பெண் வீக்னஸ், பெண் பலவீனம். நீ உன் வேலையை பாரு, பெண்கள் உன்னை தேடி வருவாங்க அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். இதெல்லாம் சினிமாவில் சொல்லுவாங்கள்ல, நீ உன் வேலையை பார்த்தா உன்னை தேடி பெண்கள் வருவாங்க. நீ பெண்ணை தேடி போகாத, நீ வேலையை தேடி போ, உன்னையை தேடி நீ போ, உன்னை தேடி பெண்கள் வருவாங்க. ஏன்னா நீ என்ன தான் பெண்ணை தேடி போனாலும், பெண் பின்னாடி போனாலும் அந்த பெண்ணுக்கு பிடிச்சாதான் அந்த பெண் உன்னை ஏற்றுப்பாங்க. நீ என்ன தான் பெண் பின்னாடி போய் நீ எதையும் சாதிக்க முடியாது. அந்த பெண்ணுக்கு பெண்ணுடைய விருப்பம் தான் அங்கே பிரதானமாக இருக்குது. அப்படின்னா ஒரு பெண், அதனால் பெண் தனக்கு விருப்பமான ஒரு ஆணை தேர்ந்தெடுத்து கொள்வாள். நீ உன் வேலையை பாரு, உன்னை தேடி உனக்கு பிடிச்ச ஒரு பெண் உன்னை தேடி வரும்போது உனக்கும் பிடிச்சிருந்தா நீ ஏற்றுக்கோ. அவ்வளோதான், சிம்பிள். அதனால் இவனுக்கு நம்பிக்கை இல்லை, நம்மளை தேடி பெண்கள் வருவாங்களா, வரமாட்டாங்க, நம்மளை போய் தேடி வருவாங்களா, அதனால் நாம் தான் தேடி போகணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த மாதிரி பெண் மீது நம்பிக்கை இல்லாதவர்கள் தான் பெண்ணை தேடி இவங்க போகிறாங்க.
நீ அப்படி போகிறதுனால எதையாவது சாதிக்க முடியுமா? ஏன்னா பெண்கள் உன் கட்டுப்பாட்டில் இல்லை. அவங்களுக்கு பிடிச்சிருந்தா தான், அவங்களுக்கு பிடிச்சவங்கள தான் அவங்க செலக்ட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி வேலை வெட்டியெல்லாம் விட்டுட்டு பெண்கள் பின்னாடி போகிற ஆண்களை பெண்கள் செலக்ட் பண்ண மாட்டாங்க, தேர்ந்தெடுக்க மாட்டாங்க. ஒரு வேலையில் கவனமாக இருக்கிறாங்க பாருங்கள், அந்த மாதிரி பெண்களை தான், அந்த மாதிரி ஆண்களை தான் பெண்கள் தேர்ந்தெடுப்பாங்க. அப்படி தேர்ந்தெடுக்கும்போது, அப்படி தேர்ந்தெடுக்கிற உன்னை அப்படி ஒரு பெண் தேர்ந்தெடுக்கிறான்னா அந்த பெண்ணை உனக்கு பிடிச்சிருந்தா நீனும் ஓகே சொல்லு. அதனால் உன் வேலையை நீ பாரு. அப்போ அந்த ஆண் தான் பொறுப்பான ஆண். அந்த ஆணை கண்டிப்பாக பெண்கள் தேடி வருவாங்க. ஏன்னா பெண்கள் ஆண்களை தேடுறாங்கன்னா ஒரு பொறுப்பான ஆண் எப்படிப்பட்டவனாக இருப்பான்னு ஏன்னா பெண்களுக்கு தெரியும். பெண்கள் பின்னாடியே போகிற ஆண்கள் மீது பெண்களுக்கு நம்பிக்கை இருக்காது. இவன் பெண்கள் பின்னாடியே போகிறான், நமக்கு உண்மையாகவே இருக்க மாட்டான். அதனால் அந்த மாதிரி ஆண்களை பெண்கள் தேட மாட்டாங்க, தேர்ந்தெடுக்க மாட்டாங்க. அப்போ பெண்களை மறந்துவிட்டு எப்போ பார்த்தாலும் தனது வாழ்க்கை மீது ஒரு கவனம் இருக்கிறான் பாருங்கள், அந்த மாதிரி ஆண்களை பெண்கள் தேர்ந்தெடுப்பாங்க. அப்படி தேர்ந்தெடுக்கிற பெண்களுக்கு பெண்களை உங்களுக்கு பிடித்திருந்தால் நீங்கள் ஓகே சொல்லுங்கள். இல்லை பிடிக்கலன்னா இல்லை உங்களை பிடிக்கலன்னு அந்த பெண்ணிடம் சொல்லிவிடுங்கள். அப்போ உங்களுக்கு பிடித்த இன்னொரு பெண் அப்புறமா திரும்ப வேறு யாராவது வருவாங்க. அந்த மாதிரி இருக்கணும். இது மிக மிக முக்கியமான ஒரு மன உறுதி சார்ந்த மிக முக்கியமான அறிவுரை. என்றைக்குமே பெண்களை தேடாத, பெண்களை மறந்துடு. பெண்களை பார்க்கணுங்கிற அந்த திட்டமே உன் மனசில் இருக்கக்கூடாது. பெண்கள்கிட்ட பேசணும், கடலை போடணும், சைட் அடிக்கணும், இப்படிப்பட்ட திட்டம்லாம் நம்மக்கிட்ட இருக்கவே கூடாது. ஒரு ஆணுக்கு இருக்கக்கூடாது. பெண்களை சுத்தமாக மறந்துட்டா நம்ம பெண்களை பார்க்காம போட மாட்டோம். பெண்கள் இங்கே தான் இருக்காங்க, நம்ம முன்னாடி தான் இருக்காங்க. அதனால் நம்ம பார்க்கக்கூடாதுன்னு நினச்சாலும் அவங்கள பார்க்காம இருக்க முடியாது. இப்போ அவங்கள பார்க்கவே கூடாதுன்னா காட்டுக்கு போயிடணும். யாரும் இல்லாத காட்டுக்கு போயிட்டாக்கா பெண்கள் நம்ம பார்க்கவே முடியாது. அப்போ அங்கெல்லாம் போனால் வாழ முடியாது. நீ இந்த உலகத்திலே இரு, எல்லார் மத்தியிலையும் பெண்கள் மத்தியிலே இரு, ஆனால் பெண்களை பார்க்கக்கூடாது. பார்க்கணுங்கிற திட்டமே உனக்கு இருக்கக்கூடாது. பார்க்கக்கூடாதுன்னு நினச்சிட்டு பார்க்கணுங்கிற திட்டம் எதுவும் இல்லாமல் உன் வேலையை நீ பாரு. ஆனால் உன் கண்ணுக்கு முன்னாடி பெண்கள் போகத்தான் செய்வாங்க. பெண்களை பார்க்காமலாம் நீ இருந்துட முடியாது. அதனால் பெண்களை பார்க்கக்கூடாதுன்னா பெண்களை பார்க்காமலே போயிடுவோன்னு நினச்சி நீ பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அந்த பயம்லாம் இல்லாமல் நீ உன் வேலையை பாரு. உன்னை தேடி உனக்கு பிடிச்ச பெண் வரும்போது அந்த பெண்ணை நீ ஓகே சொல்லலாம். ஒரு மன உறுதிங்கிறது இப்படி தான் அமையும். இந்த மாதிரி பெண் பின்னாடியே போகிறது, பெண்ணையே தேடுறது, ஒரு மொபைல் ஃபோனாக இருந்தாலும் அதில் ஆபாச படத்தை தேடுறது, பெண்களுடைய அந்த ஆபாச வீடியோக்களை தேடுறது, இப்படி பெண்ணையே தேடுறது. எல்லா விதத்துலேயும் பெண்ணையே தேடிட்டுருப்பாங்க. ஒரு திரைப்படமாக அதில் ஆபாசம் வந்தால் ஓன்னு கத்துவாங்க. அது மாதிரி புத்தகத்தில் ஆபாசத்தை தேடுவாங்க, அங்கேயும் பெண்ணை தான் தேடுறாங்க. அப்புறம் மொபைல் ஃபோனாக அங்கேயும் பெண்ணை தான் தேடுறாங்க. அப்புறம் இதெல்லாம் இல்லைன்னா அங்கேயும் ஏதாவது பொண்ணுங்க வரமாட்டாங்களா? எங்கேயாவது அவங்க உடம்பு ஏதாவது விலகாதா, துணி விலகாதா, அங்கேயும் பெண்ணை தான் தேடிட்டுருக்குறது. இதுதான் ஒரு ஆணோடைய மிகப்பெரிய பலவீனமே. பலவீனத்தையே தூக்கிட்டு கொண்டாடுறது. அப்போ அவன் எப்படி தன்னம்பிக்கை மிகுந்தவனாக இருக்க முடியும்? அது ஒரு மிகப்பெரிய ஏமாளித்தனம். அதனால் அத்தகைய ஆண்களுக்கு மன உறுதி என்பது இருக்குது. மன உறுதி என்பது நீ பெண்ணை பார்க்கணும், பெண்ணை தேடணும், பெண்ணை தேடுகிற உனது கண்களை கட்டுப்படுத்து, பெண் பின்னாடி அலைகிற உனது கண்களை கட்டுப்படுத்து. அதுதான் மன உறுதி. உன் வேலையை பாரு, உன் வாழ்க்கையை நீ பாரு. அப்படிப்பட்ட ஆண்களை தேடி பெண்கள் கண்டிப்பாக வருவாங்க. அப்படிப்பட்ட ஆண்கள் தான் பெண்களுக்கு பிடிக்கும். அப்படிப்பட்ட ஆண்களைத்தான் பெண்கள் தேடுறாங்க. அவங்க உங்ககிட்ட வருவாங்க. உனக்கும் அவங்கள பிடிச்சிருந்தாங்கன்னா ஓகே சொல்லு. பிடிக்கலன்னா இன்னும் அது மாதிரி நிறைய பெண்கள் வருவாங்க. உனக்கு பிடிச்சவங்கள தேர்ந்தெடுத்துக்கோ. இதுதான் சரியான வழி.